அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சிம்மராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது புதிய தொழில் முதலீடு. இப்போ போயிட்டு நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன்னு இறங்கக்கூடாது. தொழிலே இவங்களுக்கு பெரிய ஒரு பாரமாக மாறிடும், பெரும் அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிடும். அங்கே மாத்திரம்தான் இவங்க தொழில் ரீதியாக ஏதோ ஒரு முயற்சியை நீங்கள் பண்ண போய் அதில் சிக்குவீங்க. உங்களோட வருமானமெல்லாம் போய் அதில் முடங்க ஆரம்பிச்சு கடனை வாங்கி இருக்கிற கை காசையும் போட்டு சிக்கக்கூடிய சூழ்நிலை, இழப்பு, அல்லது தொழிலை புதுசாக பண்ணுறேன்னு அதுக்காக கடன் வாங்கி போல். சிம்மராசி மாணவர்கள் எடுத்திங்கன்னா கல்வி மேம்படும், கல்வியில் ஒரு சிறப்பான ஒரு நிலை, பிடித்த படிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன செக்டாராக வேணா இருக்கலாம். பிடித்த படிப்பு, நிர்வாகத்துறை சார்ந்த படிப்பு. குரு உங்களுக்கு 5ஆம் அதிபதி, அவரே 8ஆம் அதிபதி. அப்போ குலதெய்வம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். குலதெய்வ கோயிலுக்கு போய் முடி காணிக்கை தருதல் அப்படிங்கிறதுனா கௌரவ இழப்புங்கிறதே மொட்டடிச்சுக்கிறது தான். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற குரு பெயர்ச்சியோட அந்த பர்சன்டேஜ்ன்றது எப்படி இருக்கும் சார்? அடுத்து குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்க போது பார்க்கலாம் சார். சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வரார். முதல்ல நம்ம ஒரு வச்சனம் பேசினோம், 10ல் பார்ப்பனன் பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவர் காலத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு, சிம்மத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ என்ன பண்ணுவார் இந்த குரு? எல்லாருக்கும் ஒரே மாதிரியா குரு பெயர்ச்சி? 10ல் குரு வந்துட்டு எல்லாருக்கும் இப்படியே நடக்குமா அப்படின்னா, சிம்மராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது புதிய தொழில் முதலீடு. இப்போ போயிட்டு நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன்னு இறங்கக்கூடாது. தொழிலே இவங்களுக்கு பெரிய ஒரு பாரமாக மாறிடும், பெரும் அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிடும். ஸோ அங்கே மாத்திரம்தான் இவங்க கவனம். வருமானம் உயர்வு எதன் மூலியமாக? பண்ணுற வேலை, என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்களோ, இல்லை என்ன தொழில் பண்ணிட்டுருக்கீங்களோ, எந்த செக்டாரில் இருக்கீங்களோ அந்த செக்டார் சார்ந்து அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு என்ன பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ. 100 ரூபா வாங்கிட்டுருக்கேன் சார், 150 ரூபா வந்தால் சந்தோஷம்பாங்க இல்லையா? அந்த 50 ரூபா இன்க்ரிமெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு நமக்கு பொறுப்புகள் அதிகமாகக்கூடிய காலம் அப்படின்னு வச்சுக்கணும். பொறுப்புகள் ரொம்ப அதிகமாகக்கூடிய காலமாக இருக்கும். வீடு மனை விற்காமவே இருக்குது, எனக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சார், விற்கவே இல்லை அப்படிம்பிங்க இல்லையா? இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா விற்றுடும். வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களா? வீடு மனை அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருது. வண்டி, அதாவது புதுசாக ஒரு வண்டி எடுத்துருவோம் அப்படின்னு தோணும். பிளானிங்கெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதோட இம்பேக்ட் வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஜூபிட்டர் அப்படிங்கிற வண்டியை நிறைய பேர் வாங்குவாங்க, ஏன்னா ஜூபிட்டர்னால் குரு. ஸோ அந்த வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு. அந்த மாதிரியான 2 வீலராக இருந்தால் அந்த மாதிரியான வண்டிகள். இப்போ 4 வீலர் கார் வாங்குறதா இருந்தால் நல்லா கம்ஃபர்ட்டாக கொஞ்சம் பெருசாக இனோவா அந்த மாதிரியான வண்டிகள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பதவி கிடைத்தல், கௌரவம் கிடைத்தல், வண்டி வாகனங்கள் வாங்குதல், பிரச்சனைகள்லாம் தீர்றதுங்க. தன்னால் போட்டு அழுத்திட்டு இருந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். குழந்தைகளுடைய நலம், குழந்தைகளை நலம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. குழந்தைகளுக்கு ஆரோக்கிய ரீதியான சிறு சிறு தொந்தரவுகள், அதனால் நமக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கக்கூடியது. கடன் நோய் தொல்லையில் கவனம். மேஷராசிக்கு என்ன அதே 6ஆம் வீடோ அதே 6ஆம் வீடு தான் இங்கே பார்க்குறாரு. பட் இங்கே எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, கடன் எப்படி உருவாகுங்கிறத யோசிச்சுட்டு, நான் முதலே சொன்னேன் தொழில் முதலீட்டுக்கு போயிடாதீங்கன்னு சொன்னேன். தொழில் ரீதியாக ஏதோ ஒரு முயற்சியை நீங்கள் பண்ண போய் அதில் சிக்குவீங்க. உங்களோட வருமானமெல்லாம் போய் அதில் முடங்க ஆரம்பிச்சிடும். கடனை வாங்கி இருக்கிற கை காசையும் போட்டு சிக்கக்கூடிய சூழ்நிலை, இழப்பு, அல்லது தொழிலை புதுசாக பண்ணுறேன்னு அதுக்காக கடன் வாங்கி சிக்கிப்பீங்க. அந்த இடத்தில் கவனம். மனைவி வழி ஆதாயம் உண்டுங்க. மாமியார் நமக்கு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா கொடுப்பாங்க, இருந்ததுன்னா கிடைக்கும். இல்லைங்கிறவங்க அதை பற்றி யோசிக்க வேண்டாம். எனக்கு மாமியாரே இல்லைன்னு அப்புறம் கேள்வி கேட்பேங்க இல்லையா? அதனால் இப்பயே நான் பதில் சொல்லிட்டேன். மாமியார் இருக்கிறவங்க அவங்களுக்கு இருந்தது சொத்து பத்துன்னா மனைவி வழி ஆதாயம் உண்டு. பதவிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாமே ஒழிய
சிம்மராசியினுடைய இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப நல்ல குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறப்பான ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியதாக, உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ரிலாக்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பட் குழந்தைகள் சார்ந்த ஒரு கவலை மாத்திரம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வெளிநாடு வாய்ப்பு, நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாமான்னு ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளேயே இருந்துகிட்ருக்கு. அது ஒரு குழப்பம். அந்த குழப்பம் தீரக்கூடிய காலம். வெளிநாடு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கிளம்பி போயிடுங்க, அனுகூலமாக இருக்கும். பட் லீகலாக எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்குங்க. சிம்மராசியில் பிறந்து குரு தசை இப்போ நடக்கிறவங்களாக இருந்தேன்னா, சிம்மராசியில் பிறந்திருந்தீங்க, மகமில் பிறந்து இப்போ குரு தசைன்னா உங்களுக்கு துலா ராசி தான் ஆக்டிவேட் ஆகும், அச்சய ராசியாக. அப்போ குரு தசை நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகள், தொழில் முயற்சிகளில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷ காலமாக இந்த காலம் இருக்கும். அங்கே கவனமாக இருங்க. அதே போல் சிம்மராசி மாணவர்கள் எடுத்திங்கன்னா கல்வி மேம்படும். கல்வியில் ஒரு சிறப்பான ஒரு நிலை. நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ, என்ன பிடிச்சிருக்குன்னு நினச்சி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு கொடுக்கும். பிடித்த படிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன செக்டாராக வேணா இருக்கலாம். பிடித்த படிப்பு, நிர்வாகத்துறை சார்ந்த படிப்புகள், MBA, அட்மினிஸ்ட்ரேஷன் செக்டாரில் இருக்கக்கூடிய படிப்புகள், இதையெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், நிர்வாகத்திறன் வாய்ந்த ஒரு படிப்புகளை சிம்மராசிக்காரங்க படிக்கலாம். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மாணவர்களுக்காகட்டும், இல்லத்தரசிகள், இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் கண்டினியூஷனாக. கலைத்துறை, அரசியல், இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். அரசியலில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து இந்த ஒரு வருஷம் சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை குறிக்காட்டிகிட்டே இருக்கும். அதனால் சின்ன சின்ன கௌரவ பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க அந்த இடத்துல கவனமாக இருந்துடணும். சிம்மராசிக்கு பெரிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, குரு உங்களுக்கு 5ஆம் அதிபதி, அவரே 8ஆம் அதிபதி. அப்போ குலதெய்வம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். குலதெய்வ கோயிலுக்கு போய் முடி காணிக்கை தருதல் அப்படிங்கிறது, ஏன்னா கௌரவ இழப்புங்கிறதே மொட்டடிச்சுக்கிறது தான். அப்போ முடிக்காணிக்கை, பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூமுடி கொடுத்தல் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுங்கள். குலதெய்வத்துக்கு நல்ல அந்த நம்மெல்லாம் போட்டுக்கணும்ல அங்கவஸ்திரம், கௌரவப்படுத்துதல், அந்த மாதிரியான பட்டாடைகளை வாங்கி அந்த குலதெய்வத்துக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்க. ஒரு சிறப்பான பரிகாரமாகவும் அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கறதாகவும் சிம்மராசிக்கு இருக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிற குரு பெயர்ச்சியோட அந்த பர்சன்டேஜ்ன்றது எப்படி இருக்கும் சார்? 65% நல்லா இருக்கு. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது இந்த தொழில் ரீதியாக தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மற்ற இடம் எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்குது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையை கையாளுறது, ஏன்னா அதுதான் மெயின் பேஸாக இருக்க போகுது. அடிப்படைன்னா நம்ம வேலை, நம்ம தொழில், நம்மளுடைய தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், இதில் சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அங்கே கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்காரங்களுக்கு 65% நல்லாவே தான் இருக்குது. ஏன்னா கண்டக சனி போயிட்டுருக்கிறதுனால அந்த பர்சன்டேஜை நம்ம கம்மி பண்ணுறோம். ALP சாஃப்ட்வேரில் மாஸ்டர் சாஃப்ட்வேர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த குரு மாறக்கூடிய காலத்தில் குருவோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா 50% தான் காமிக்குது. அப்போ எல்லாருக்குமே இது கொஞ்சம் சரி சமமான ஒரு நிலையாக இருக்கும். சிம்மராசிக்கு 10ல் உட்கார்றாங்கிறப்ப கௌரவ பிரச்சனைகளை கொடுத்துடலாங்கிறனால 65%. ஆனால் நல்லா இருக்குது. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பான குரு பயிற்சி அந்த பயிற்சி. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.